ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 39வது தசகத்தின் தலைப்பு யோகமாயா பிராதுர்பாவக கிருஷ்ண ஜென்ம உற்சவக ச. யோகமாயையோட தோற்றமும் கண்ணனின் பிறந்த நாள் விழாவும் என்பதாகும். இந்த தசகத்தில் வசுதேவர் யசோதை பெற்ற மாய பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு வருகிறார். அந்த மாய பெண் குழந்தையான யோகமாயா, உன்னை கொல்ல பிறந்தவன் வேறிடத்தில் வளர்கிறான் என்று கம்சனை எச்சரித்துவிட்டு மறைந்து விடுகிறாள். கடைசி 3 ஸ்லோகங்கள் கோகுலத்தில் கொண்டாடப்பட்ட கிருஷ்ண ஜென்ம உற்சவத்தை வர்ணிக்கின்றன. பார்ப்போமா? இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பவந்தமயமுத்வகன் யதுகுலோத்வகோ நிஸ்ஸரன். பவந்தமயமுத்வகன் யதுகுலோத்வகோ நிஸ்ஸரன். ததர்ஷ ககனோச்சல ஜலபராம் கலிந்தாத்மஜாம். ததர்ஷ ககனோச்சல ஜலபராம் கலிந்தாத்மஜாம். அகோ சலில சஞ்சய சபுனரைந்திர ஜாலோதிதோ. அஹோ சலில சஞ்சய சபுனரைந்திர ஜாலோதிதோ. ஜலௌகைவ தட்சணாத் பிரபதமே யதா மாயயௌ. ஜலௌகைவ தட்சணாத் பிரபதமே யதா மாயயௌ. பவந்தமயமுத்வகன் யதுகுலோத்வகோ நிஸ்ஸரன். ததர்ஷ ககனோச்சல ஜலபராம் கலிந்தாத்மஜாம். பவந்தமயமுத்வகன் யதுகுலோத்வகோ நிஸ்ஸரன். ததர்ஷ ககனோச்சல ஜலபராம் கலிந்தாத்மஜாம். அகோ சலில சஞ்சய சபுனரைந்திர ஜாலோதிதோ. ஜலௌகைவ தட்சணாத் பிரபதமே யதா மாயயௌ. அஹோ சலில சஞ்சய சபுனரைந்திர ஜாலோதிதோ. ஜலௌகைவ தட்சணாத் பிரபதமே யதா மாயயௌ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அயம் யதுகுல உத்வக, யதுகுலத்தவரான அந்த வசுதேவர். பவந்தம் உத்வகன், உங்களை சுமந்து கொண்டு. நிஸ்ஸரன், வெளியில் வந்தார். எங்கிருந்து வெளியில் வந்தார்? சிறையிலிருந்து வெளியில் வந்தார். ககன உச்சலத், வானை நோக்கி பொங்கி எழுகின்ற. ஜலபராம், நீர்ப்பெருக்கை கொண்ட. கலிந்தாத்மஜாம், காலிந்தி என்கிற யமுனை நதியை. ததர்ஷ, பார்த்தார். புனக சக சலில சஞ்சேக, அப்போது அந்த வெள்ளப்பெருக்கானது. ஐந்திரஜால உதித்தக, இந்திரஜால வித்தையால் தோன்றிய. ஜலௌக இவ, வெள்ளம் போல. தட்சணாத்து, அந்த க்ஷணமே. பிரபதமேயதாம், வெறும் காலடி அளவே ஆக. ஆயயௌ அஹோ, ஆயிற்று. ஆஹா, என்ன ஆச்சரியம். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பவந்தமயமுத்வகன் யதுகுலோத்வகோ நிஸ்ஸரன். ததர்ஷ ககனோச்சல ஜலபராம் கலிந்தாத்மஜாம். அகோ சலில சஞ்சய சபுனரைந்திர ஜாலோதிதோ. ஜலௌகைவ தட்சணாத் பிரபதமே யதா மாயயௌ. கொற்ற மழை, அதில் ஆதிசேஷன் கூட பிடிக்க கும்மி இருட்டில் அந்த சேஷநாகத்தோட
தலையில் இருந்த ரத்னங்கள் ஒளியில் வழி பார்த்துண்டு வசுதேவர் கோகுலத்துக்கு புறப்பட்டார்னு பார்த்தோம். அப்போ யமுனையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடின்னு இருந்தது. மழையோட வேகத்தில் தண்ணீர் வந்து கடலில் இருக்காப்பில் அலை அலையாக எழும்பித்தான், வானலாக உயர்ந்து எழுந்துதான். ஒரு க்ஷணம் வந்து வசுதேவர் எப்படி அந்த அக்கறையில் இருக்கிற கோகுலத்துக்கு போக போகிறோம், போக முடியுமா அப்படின்னு நினச்சி கலங்குறார். ஆனால் பகவான் சொன்ன கட்டளை தானே அப்படின்னு நினச்சிண்டு யமுனையில் இறங்குறார். முழங்கால் அளவு, இடுப்பளவுன்னு மார்பளவு வரைக்கும் தண்ணி வந்துடுத்து. தண்ணீர் உயர உயர குழந்தைய அப்படியே தூக்கி பிடிச்சிண்டு அப்படியே மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்க முடியுமா முடியாதான்னு தயங்கி தயங்கி நடக்கிறார். அப்போது அந்த குழந்த அந்த தலையில் கூடைக்குள்ளே தானே அந்த குழந்தைய வச்சுட்டு நடந்துட்டுருக்கார். அந்த காலை உதச்சிண்டு அப்படி காலை வெளியில் தொங்க போடுறது. அந்த யமுனையோட தண்ணீர் அப்படியே மேலே எழும்பி வந்துட்டுருக்குல்ல, அதில் அந்த குழந்தையோட கால் படுறது. அடுத்த க்ஷணம் இந்திரஜால வித்தை போல் மார்பளவுக்கு இருந்த தண்ணீர் அப்படியே வசுதேவரோட கணுக்கால் அளவுக்கு வந்துடுது. என்ன காரணம் தெரியுமா? யமுனா தேவிக்கு அந்த குட்டி கண்ணனோட பட்டுக்காலோட ஸ்பரிசம் வேணுமா. அதுக்காக தான் அப்படி உயர்ந்து உயர்ந்து எம்பி எம்பி குதிச்சிருக்காவோ. அந்த குட்டி காலோட ஸ்பரிசம் பட்ட உடனே அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவானோட காரியத்துக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி உடனே அப்படியே அவர் கோகுலத்துக்கு போகிறதுக்கு வசதியாக தன்னோட வெள்ளத்தை வசுதேவரோட கணுக்கால் அளவுக்கு கொண்டு வந்துட்டாளாம்.